Hi students, நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.1ல் ஃபோர்த்து சம் கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் இஸ் 11 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, அது என்ன நம்மளுக்கு தெரியாது. அதில் இருக்க டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. அந்த டிஜிட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு நியூ நம்பர் எப்படி இருக்கு? 46 மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மர் நம்பர். முன்னாடி இருந்த நம்பரை விட 46 அதிகமா இருக்கு. அடுத்து லாஸ்ட் லைன், இஃப் த 100 டிஜிட் பிளஸ் twice the 10th digit is equal to the unit digit அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த 3 டிஜிட் நம்பர் என்னன்னு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா, லெட் த நம்பர் பி. அந்த நம்பரை வந்து 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 324 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 100 plus 2 into 10 plus 4 into 1ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பரில் இது வந்து என்னது? யூனிட் டிஜிட். இது வந்து டென்ஸ் டிஜிட்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? ஹண்ட்ரட்ஸ். யூனிட் டிஜிட், டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ யூனிட் டிஜிட்ன்றப்ப அந்த நம்பரை வந்து 1ஓட மல்டிபிள் பண்ணுவோம். டென்ஸ் டிஜிட்ன்றப்ப 10, அடுத்து ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ன்றப்ப 100ஓட மல்டிபிள் பண்ணுவோம். இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அப்போ அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நம்பரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு லைனே கவனிக்கிறோம். இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ். இதில் வந்து எக்ஸுங்கிறது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட், ஒய்ங்கிறது டென்ஸ் டிஜிட், இஜெட்டுங்கிறது யூனிட் டிஜிட். இந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. ரிவர்ஸ் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து எப்படி மாறும்னா, இந்த டிஜிட்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க லாஸ்ட்டும் லாஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து மாற்றினோம்னா 100z ப்ளஸ் 10y மாறாது. ஏன்னா இது சென்ட்ரல் தான் இருக்கு. அப்போ 10y ப்ளஸ் இங்கே z இருந்த இடத்துல x வந்துடும். டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு அப்படின்னா டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு புது நம்பர் கிடைக்குது. அது எப்படி இருக்குன்றாங்க? 46 மோர் தென் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். அப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 100 into z plus 10y plus x equal to 46 plus 5 times more than farmer number. அப்போ 5 times ஆஃப் farmer number நம்மளுக்கு என்னது? இங்கே ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதான் farmer number. அப்போ 100x plus 10y plus z. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 100z plus 10y plus x இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 46 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த 5 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம் ஒவ்வொரு டேமோடையும். அப்போ 500x plus 50y plus 5zன்னு வந்துடும். இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த xyz இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் இருக்க டேமை ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். நம்பர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ இதுக்கடுத்து என்ன வந்துடும்? 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ். இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த சைடு இருக்க இந்த 3 டேமும் இங்கிட்டு வந்தால் மைனஸில் வந்துடும். அப்போ மைனஸ் 500x மைனஸ் 50y மைனஸ் 5z ஈக்குவல் டு 46. இதுக்கடுத்து இங்கே மைனஸ் 500x இருக்குது, இங்கே ஒரே ஒரு x இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? மைனஸ் 499x. அடுத்து மைனஸ் 50y, இங்கே 10y. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 40yன்னு வந்துடும்.
அடுத்து -5z இருக்குது, இங்கே 100z இருக்குது. அப்போ 100zல 5z போச்சுன்னா 95zன்னு வந்துருமா? அப்போ ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 46. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. கொஸ்டினில் வந்து அந்த லாஸ்ட் லைனில் இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ், அதோட எதை ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க? ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட். அப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட் வந்து நம்ம என்னன்னு வச்சுருந்தோம்? ஒய்ன்னு வச்சுருந்தோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? யூனிட் டிஜிட் இஜெட் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் வந்து என்னது? எக்ஸு. ட்வைஸ் த டென்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 2y ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் கிடைக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இஜெட். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இஜெட். இது வந்து கிவன்லேருந்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2y, இந்த இஜெட் இங்கிட்டு வந்தால் மைனஸ் இஜெட்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 0. கான்ஸ்டன்ட் டைம் எதுவுமே இல்லை, அதனால இங்கே வந்து என்ன? அது 0 இருக்கும். இப்போ இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி XYZக்கு ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்விங் ஈக்குவேஷன் 1 அண்டு 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறோம்? அப்படியே ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஆட் பண்ணாலே இஜெட்டும் என்ன கேன்சல் ஆயிரும். ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ இந்த இஜெட் வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x, அடுத்து இங்கே 2y மேலே ஒரு y, அப்போ என்ன வந்துடும்? 3y ஈக்குவல் டு 11 கிடச்சிரும். அப்போ 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11 கிடச்சிருக்கு. இது வந்து என்னது? ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன், இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு சால்விங் 2 அண்டு 3ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். மைனஸ் 449x மைனஸ் 40y ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 46. தேர்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா 95ஆல் மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 95. அப்போ என்ன வந்துடும்? 95x. அடுத்து 95 இன்ட்டு 2, 95 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 2 சார் 10, ரிமைனிங் 1, 9 2 சார் 18, 1 19. அப்போ 190. அப்போ என்ன வந்துடும்? ப்ளஸ் 190y. அடுத்து மைனஸ் 95z ஈக்குவல் டு, இந்த சைடு என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0வோட 95 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0 தான் வரும். நம்ம ஏன் செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்து சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கவனிச்சிங்கன்னா அங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 11 இருக்கும். அப்போ இதை எடுத்தோம்னாலும் நம்ம 95ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 11 95 மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கணும். அதே தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் இங்கே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே 0 இருக்குது. அப்போ 0வோட 95 மல்டிபிள் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஈஸியாக இருக்கும். அதனால நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும் எப்பயுமே. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம்? அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் மேலே ப்ளஸ் 95z, கீழே மைனஸ் 95z. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன வரும்? இதை வந்து ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் இங்கே மைனஸ் 499x இருக்குது, இங்கே 95x இருக்குது. அப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 404x. 9ல் 5 போச்சுன்னா 4, 9ல் 9 போச்சுன்னா 0. இந்த மைனஸ் 4 அப்படியே கீழே வந்துடும். அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குது? இங்கே கீழே வந்து 190 இருக்குது, ப்ளஸ் 190 இருக்குது, மேலே மைனஸ் 40 இருக்குது. அப்போ 190ல் 40 போச்சுன்னா 150, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். அப்போ இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் 150 ஈக்குவல் டு 46 அப்படின்னு வந்துடும். 150y இது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 404x ப்ளஸ் 150y ஈக்குவல் டு 46ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ வந்து சால்விங் 4 and 5. 4 5th எடுத்து சால்வ் பண்ணும்போது இங்கே 3y இருக்குது, இங்கே ப்ளஸ் 150y இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4th ஈக்குவேஷனை 50ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா 150 கிடச்சிரும். அப்போ y வேரியபிளை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 50ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 × 50 100xன்னு வந்துடும், ப்ளஸ் 150yன்னு வந்துடும். இங்கே 11 × 50யா, அப்போ வந்து 50 போட்டுலாம் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 55ன்னு வந்துடும். இந்த 0வை பின்னாடி சேர்த்து விடலாம். அப்போ ஈக்குவல் டு 550 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5th ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். -404x ப்ளஸ் 150y ஈக்குவல் டு 46. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா 2 ஈக்குவேஷனையும் வந்து என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சைன் சேஞ்ச் ஆகிரும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே மைனஸ்னு வந்துடும். அப்போ இங்கே வந்து என்ன ஆயிரும்னா இந்த 150y கீழே 150y இருக்குது, கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே 404, இங்கே ஒரு 100. அப்போ என்ன வந்துடும், 504xன்னு வந்துடும். ஈக்குவல் டு 550. அதில் ஒரு 46 போச்சுன்னா இங்கே வந்து ஒன்று பாரோ பண்ணோம்னா 10ன்னு வந்துடும். 10ல் 6 போச்சுன்னா 4. அப்போ இங்கே பாரோ கொடுத்துட்டா இது என்ன ஆயிரும், 4 ஆயிரும். 4ல் 4 போச்சுன்னா 0. இந்த 5 வந்து என்ன வந்துடும், அப்படியே வந்துடும். அப்போ 504x ஈக்குவல் டு 504ன்னு வருது. ஈக்குவல் டு 504. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 504 டிவைடட் பை 504. அப்போ இது வந்து அப்படியே கேன்சல் ஆகி என்ன வந்துடும், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிடும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை கொண்டு எதில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ 4th ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னது, 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. அப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. அப்போ 2 × 1 2 தான், ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. அப்போ 3y ஈக்குவல் டு 11 மைனஸ் 2. அப்போ 3y ஈக்குவல் டு 11ல் 2 போச்சுன்னா 9 வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு 9/3. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கையில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 2 வேல்யூ இருக்குது. அப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா x ஈக்குவல் டு 1 அண்டு y ஈக்குவல் டு 3. இதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. 1ல் போட்டால் தான் ஈஸியாக கிடைக்கும் ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, அது x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 11. அப்போ x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 11. எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் இஜட்டோட வேல்யூ 3, அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 11. அப்போ 3 + 1 4. அப்போ 4 + z ஈக்குவல் டு 11. அப்போ z ஈக்குவல் டு 11 மைனஸ் 4. அப்போ z ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், 11ல் 4 போச்சுன்னா 7ன்னு கிடச்சிடும். அப்போ எக்ஸ் ஒய் இஜட் இது மூணுக்குமான ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இதில் வந்து எக்ஸுங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒய்யை வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம், டென்ஸ் டிஜிட்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இஜட்டை வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம், யூனிட் டிஜிட்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டதை வச்சு அந்த நம்பரை ஃபார்ம் பண்ணால் therefore the number is, அந்த நம்பர் வந்து என்னன்னு வரும், எக்ஸ் ஒய் இஜட் இந்த ஆர்டரில் இருக்கணுமா. அப்போ எக்ஸ் வந்து என்னது 137. அப்போ 137 137. இதுதான் அந்த 3 டிஜிட் நம்பர். அந்த 3 டிஜிட் நம்பர் தான் வந்து ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து எக்ஸ் ஒய் இஜட் மூணுக்கான வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு அந்த 3 டிஜிட் நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ கொஸ்டினில் வந்து ஒரு 3 டிஜிட் நம்பரை வச்சு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் அந்த ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர் என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டோம். அந்த ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர் என்னன்னா 137. ஓகே, தேங்க்யூ.